காலையிலே அலாரம் அடிக்கிறது கூட தெரியாத அளவுக்கு தூக்கம் அதிகமாக வருது. என்ன பண்ணுறது, காலையில் ஸ்கூலில் அனுப்பி விடணுமேன்றதுக்காக கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எழுந்து வர வேண்டியதாக இருக்குது. வந்ததும் தம்பிங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இன்றைக்கி கொள்ளு ரசம் தான் ரெடி பண்ண போகிறேன். கொள்ளு ரசமுக்கு உள்ள இன்க்ரீடியண்ட்டை ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது மண்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்து தேவையான அளவு தண்ணி வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கணுன்னா சூப்பராக கொள்ளு ரசம் ரெடி ஆகிடும். தம்பிங்களுக்கு சைட் டிஷ்க்கு இன்றைக்கி கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி பண்ணலாமேன்னு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சைட் பை சைடாக முட்டையும் பாயில் பண்ண வச்சுட்டேன். முட்டை ரெடி பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸுக்கு என்ன கொடுக்குறதுனே தெரியல, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. மாம்பழம் தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஆனால் மினே சுத்தமாக சாப்பிட மாட்டான். அதனால் இன்றைக்கி ராகி மாவை வச்சு சூப்பராக ஒரு கேக் ரெடி பண்ணியிருந்தேன். டைம் இல்லைன்னு நினச்சேன், ஆனால் கரெக்டாக அவனுங்களுக்கு பேக் பண்ணுற டைமுக்கு கரெக்டாக குக்காகி சூப்பராக வந்துருந்துச்சு. அவங்க மேம்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்களே, எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அப்படியே தம்பிங்களை வெளியில் தொட்டியில் உட்கார வச்சு கடன்னு சாப்பாடு ஊட்டி விட்டேன். 2 வாய் தான் சாப்பிட்டாங்க. வேனுக்கு டைம் ஆகிடுச்சுன்னு அழைச்சிட்டு போய் வேனில் ஏற்றிட்டாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.